தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸை உதறி தள்ளினார். காங்கிரஸை உதறி தள்ளினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தை காண்பித்து திமுகவிடம் பேரம் பேசி வந்த காங்கிரஸை தமிழக வெற்றிக் கழகம் உதறி தள்ளிவிட்டது. காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தால் ஆட்சியை பிடிக்கலாம், மதச்சார்பற்ற இமேஜ் தனக்கு ஏற்படும் என்று விஜய் கருதினார். நடிகர் விஜய் அவர்களுடைய தகப்பனார் சந்திரசேகரன் அவர்களும் ஏ சந்திரசேகரன் அவர்களும் காங்கிரசுக்கு வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார். துணை முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட பல பதவிகளை ஆசை வார்த்தை கூறி கூட்டணிக்கு அழைத்தார். ஆனால் காங்கிரஸ் மதில் மேல் பூனையாக இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு வாரத்துக்குள் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டிய கால கட்டாயத்துக்கு விஜய் தள்ளப்பட்டார். காங்கிரஸை எத்தனை காலம் நம்பியிருப்பது என்ற நிலைக்கு வந்தார். ஆகவே இந்தியா டுடே பத்திரிகைக்கு கொடுத்த நேர்காணலில் வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தலுக்கு பின்பாகவும் யாருடனும் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்பதை சூசகமாக வெளிப்படையாகவே அறிவித்து விட்டார். ஆக தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமையுமா அமையாதா என்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரசுடன் கூட்டணி வைக்கவில்லை. ஆகவே காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. திமுக கொடுக்கின்ற தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அமைதியாக கூட்டணியில் தொடர்கிறதா அல்லது தனித்து போட்டியிடுகிறதா என்பதுதான் கேள்வி. தற்பொழுது காங்கிரசுடன் கூட்டணி கிடையாது. காங்கிரஸை உதறி தள்ளினார் நடிகர் விஜய்.